بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மேலும் அவன் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடிச்சொற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் முக்கியமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் மீதும் என் மீதும் என்னும் நோச்சுமாக என்று கூறி இன்றைய தஃசீர் உரையை ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வின் சூரத்துல் பக்ராவுடைய தஃசீர் தொடர்ந்து 1 - 26 வரை நாம் முடித்திருக்கிறோம். இன்று 27 இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை கூறுகின்றான், அத்தீயவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். மேலும் அவர்கள் எந்த உறவுமுறைகளை இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளதை துண்டித்து பூமியில் குழப்பமும் செய்கிறார்கள். இவர்களே நஷ்டவாதிகள் ஆவார்கள். இந்த இடத்திலும் அல்லாஹ் அவனுடைய படைப்பிற்கு பிறகு முனாஃபிகீன்களுடைய அந்த ஒரு பழக்கத்தை பற்றி சொல்கின்றான். அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மார்க்கத்தை ஏற்றது போல் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் உடைத்து விடுகிறார்கள். முழுமையான கலிமாவுக்கு ஏற்பட்ட நிலையில் அவங்க அமல் செய்கிறது கிடையாது. அதை அல்லாஹ் சொல்கின்றான், உலகத்தில் கொடுக்கப்பட்ட உறவுகளை அவர்கள் துண்டித்து வாழ்கிறார்கள். என்ன அல்லாஹ் அவங்களுக்கு செய்ய சொன்னானோ அதை அவங்க செய்யாமல் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தொழுகை சொன்னால் தொழுகாமல் இருப்பாங்க. சொந்த பந்தங்களோட உறவு கொண்டாட சொன்னால் உறவு கொண்டாட மாட்டார்கள். அதே போல் சகோதரத்துவமாக இருங்கள் என்று சொன்னால் யாரும் சகோதரத்துவமாக இருக்க மாட்டார்கள். நடிப்புக்காக அவர்கள் வெளிப்படையாக அப்படி செய்வார்கள். ஆனால் உள்ளே அவர்களுடைய நயவஞ்சகம் அப்படித்தான் இருக்கும். அவர்களுக்கு தெரியாது, அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உமுல் ஹாசிரூன், அவர்களுக்கு தெரியாது, அவர்கள்தான் நஷ்டவாளிகள். இவர்களுக்கு இந்த உலகத்திலும் நஷ்டம், மறுமையிலும் நஷ்டம். உலகத்தில் என்ன நஷ்டம்? உண்மையான ஒரு மூமினாக அவர் இருக்க முடியாது. அவர் இருக்க முயற்சி செய்தாலும் அது நடிப்பாகத்தான் இருக்கும். முனாஃபிக்களுடைய அந்த மனதில் இருந்த அந்த நோய் மிகவும் கொடிய நோய். அது இலகுவாக விட்டு செல்லவில்லை. சொல்லப்படுகிறது, முஆவியா ரலியல்லாஹு காலம் கிலாஃபத் வரை முனாஃபிகீன்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். குழப்பத்தை உண்டாக்குவதற்காக, சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துவதற்காக எத்தனையோ கிலாஃபத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டைகள் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் தான். அவர்கள் தான் இந்த சண்டையை ஏற்படுத்தி வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர்கள் ஃபசாத், இந்த உலகத்திலே குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று அவர்களுக்கு தெரியாது அல்லாஹ் சொல்கின்றான். மேலும் அல்லாஹ் கேட்கின்றான், எவ்வாறு அல்லாஹை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? உயிரற்றோராக நீங்கள் இருந்தீர்கள், பின்னர் உங்களை அவன் உயிர்ப்பித்தான், பின்பு உங்களை அவன் மரணிக்க செய்வான், மீண்டும் உங்களை மறுமை நாளில் உயிர் பெறச் செய்வான், பிறகு அவன் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். இந்த மறுமை நாளுடைய ஒரு காட்சியை அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். காஃபிர்களுக்கு நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கீங்க?
எப்படி உங்களால் நிராகரிக்க முடியுது? நீங்கள் உயிரோடு இல்லாமல் ஒரு நீர்த்துளியாக இருந்தீர்கள். அந்த நீர்த்துளிக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து அதை அல்லாஹ் கருவறைக்குள் செலுத்தி அதை அல்லாஹ் முழுமைப்படுத்தி ஒரு மனிதனாக அல்லாஹ் வெளியேற்றினான். அதற்கு பிறகு அவர்களுக்கு மரணமும் தருவான். ஒயுமீத், அதற்கு பிறகு ஒயுஹி, மறுபடியும் அவன் உயிர்ப்பிக்க செய்வான். எதற்காக? கணக்கு வழக்குக்காக மறுமை நாளில் உயிர்ப்பிக்க செய்வான். கணக்கு வழக்கு கேட்பதற்காகவே அந்த மறுமை நாளில் எல்லோரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து மறுமை நாள் வரை, மறுமை நாள் ஹஷர் மைதானம் ஏற்படும் வரை எத்தனை அவர்கள் வந்து இறந்தார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? எழுப்புவான். எழுப்பி அவரிடத்திலே எல்லோரும் மீளுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இப்பொழுது நிராகரிப்பாளர்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது. அவர்கள் நிராகரித்த அந்த அல்லாஹ்விடத்திலே அவர்கள் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய யோசனையிலே இல்லை. நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நம்முடைய மரணம் வரை நாம் இருந்துட்டு சென்று விட்டோம். அதற்கு பிறகு மறுமைன்ற ஒன்று கிடையாது, கபரு வேதனைன்னு ஒன்று கிடையாது அவங்களுடைய கொள்கை. ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை நீர்த்துளியிலிருந்து உயிரே இல்லாத பொழுது உயிர் கொடுத்து எழுப்பியும் மறுபடியும் வாழ வைத்து உங்களை மரணிக்க செய்தும் அந்த மரணத்திற்கு பிறகும் உங்களுடைய கபரிலிருந்து உங்களை எழுப்பி மறுமை நாளுக்காக உங்களை அழைப்பான். நீங்கள் அவனிடத்தில் தான் மீள வேண்டும், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். இவ்வளவு தெளிவான அத்தாட்சி இருந்தும் நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்கள் என்று இந்த வசனத்திலே இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு கேள்வியாக அல்லாஹ் எழுப்புகின்றான். ஹுவல்லதி خلقلكم ما في الارض جميعا ثم استوى الى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வாகிய அவன் எத்தகையவன் என்றால், பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக அவன் படைத்தான். பின்னர் அவன் வானத்தை படைக்க கருதி அவற்றை 7 வானங்களாக செவ்வையாக்கினான். மேலும் அவன் அவற்றில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் முற்றும் அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ நமக்கு தெரிந்தது முதல் வானம், ஆரம்பத்தில் நமக்கு கண்ணிலேருந்து பார்க்கக்கூடியது ஒரு வானம். அதுவும் எவ்வளோ உயரத்துக்கு இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உயரத்தில் அந்த வானம் இருக்குது. அல்லாஹ் 7 வானத்தை செவ்வையாக்கினான் என்று சொல்கிறான், சபா சமாவாத். மேலும் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் அறியக்கூடியவன் என்று சொல்கிறான். இந்த இடத்துல ஆரம்பத்தில் வந்த அந்த விஷயத்தை நம்ம மனசில் பதிய வைக்கணும். அல் கைப் யுமினூன பில் கைப், இது கைபுக்கான விஷயம், மறைவான ஒரு கல்வி. இந்த இல்முல் கைப் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கும்? அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்மள்கிட்ட இந்த இல்மு கிடையாது. இந்த இல்மு நம்மள்கிட்டையும், ஏன் ரசூல்மார்கள்ட்டையும் இந்த இல்மு கிடையாது, நபிமார்கள்ட்டையும் இந்த இல்மு வந்து அல்லாஹ் கொடுக்கல. அவங்களுக்கும் மறைவான கல்வி தெரியாது. அல்லாஹ் வஹி மூலமாக தான் அவங்களுக்கு வரக்கூடியதை சொல்லுவான். முன்னாடி நடக்கக்கூடியதை வஹி மூலமாக தான் இப்படி நடக்கும், இவர் இப்படி ஆவார், இவர் முனாஃபிக் என்று அல்லாஹ் வஹி மூலமாக தான் சொல்லுவானே தவிர மறைவான கல்வி நபிமார்களுக்கு தெரியும் என்று சிலவர்களுடைய கருத்து இருக்கு. அது தவறு. அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அதை நாம் புறக்கணிக்கலாம். என்றால் நபிமார்களுக்கு கைபு இல்மு கிடையாது. அல்லாஹ் இதில் தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ் 7 வானங்களை செவ்வையாக்கினான். மேலும் ஒவ்வொரு பிகுல்லி ஷைஇன் அலீம், எல்லாவற்றையும் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த 7 வானங்கள் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அந்த கல்விக்கை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? அதிகமாக பின்தொடரக்கூடாது. அல்லாஹ்வுக்கு தெரியும், அவ்வளவுதான். அல்லாஹ் சிறந்தவன். அல்லாஹ் கல்வியில் இந்த மறைவான கல்வி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது, அவ்வளவுதான் நம்முடைய ஈமான். அதை தொடர்ந்து நாம் பயணித்தால் வழிகேடில் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு 7 வானம் எப்படி இருக்கும்? சைத்தான் எப்படி கேள்வி எழுப்பா? ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 7 வானத்தை யார் படைச்சா? இந்த பூமியை யார் படைச்சா? இப்படி நமக்குள்ள கேள்வியை எழுப்பிக்கிட்டே போவான். இந்த நட்சத்திரங்களை யார் படைச்சா? இந்த சந்திரனை யார் படைச்சா? கேள்வி கேட்டுக்கிட்டே சைத்தான் வந்து நம்மளுடைய மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கடைசியா அல்லாஹ்ட்ட வந்து நிற்பான். அதற்கு பிறகு நவுது பில்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஹதீஸ்ல, மன் ஹலக்கல்லாஹ் அப்படின்னு சைத்தான் வந்து ஒரு கேள்வியை எழுப்புவான் நம்முடைய மனசுல. அல்லாஹ்வை யார் படைத்தார்? நவுது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் பாதுகாப்பு. இப்படிப்பட்ட கேள்விகள் மறைவான விஷயத்துல உள்ள போனா இப்படிதான் அது முடியும். குழப்பங்கள்ல போய் முடியும், வழிகேட்டில் போய் முடியும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்குள்ள கேள்வி வரும்பொழுது அல்லாஹ் கிட்ட போற வரைக்கும், அல்லாஹ் கிட்ட போன உடனே அந்த ஊசலாட்டத்தை சைத்தான் இடத்திலிருந்து தெரிந்து நிறுத்தி கொள்ளுங்கள். அதற்கு மேல் கேள்வி உங்களுடைய மனசுல உருவாக்காதீங்க.
வழிகேட்டில் போயிடுவீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தடுத்தாங்க. ஏன்னா சஹாபாக்கள் அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற போது அவங்களுக்கு தௌஹீத் சொல்லப்படுது, அவங்களுக்கு ஒருமை அல்லாஹ்வுடைய தௌஹீதை பற்றி எடுத்து சொல்லப்படுகிறது. மேலும் ரசூலை பற்றி சொல்கிறாங்க, மறுமையை பற்றி சொல்கிறாங்க, நரகத்தை பற்றி சொல்லப்படுது. இதெல்லாம் அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் உடனுக்குடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு என்ன செய்யணும், அப்படியே அவர்களுடைய மனதில் ஏற்றணும். அதனால் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுடைய மனதில் வந்தால் நீங்கள் அப்படியே பின்னாடி வந்துடுங்க. அந்த கேள்வியை பின்தொடர்ந்து போகாதீங்க. அது சைத்தானுடைய கேள்விகள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், தெளிவுபடுத்துகின்றான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. இப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட வரான், நம்ம படைப்பை பற்றி சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான், மலக்குமார்கிட்ட சொல்கிறான். இது கால ரப்புக்க, உங்களுடைய இறைவன் சொல்கிறான், லில் மலாயிகதி, மலக்குமார்கள் அனைவருக்கும் சொல்கிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த உலகத்தில் நான் கலீஃபாவை செய்ய போகிறேன். கலீஃபாவை இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்கப் போகிறேன். உடனே மலக்குமார்கள் சொல்கிறார்கள், காலு அத்தஜஅலு ஃபீஹா, யா அல்லாஹ் நீ அப்படிப்பட்டவங்களை படைக்கிறியா, மயுஃப்சிது ஃபீஹா, இந்த உலகத்தில் குழப்பம் உண்டாக்குவார்கள் அவர்கள் சென்று, ஒயுஸ்ஃபிகு திமா, அவர்கள் ரத்தத்தை சிந்துவார்கள், அப்படிப்பட்டவர்களை நீ படைக்கிறாயா என்று மலக்குமார்கள் கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்கின்றான், மலக்குமார்கள் சொல்கிறார்கள், வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக், நாங்கள் எப்பொழுதுமே உன்னை தான் என்ன செய்கிறோம், துதித்து கொண்டே இருக்கிறோம், சிக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதை விட என்ன, வனுகத்திஸு லக், நாம் உன்னை அதிகமாக தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். மேலும் அவர்களை எதற்கு நீ படைக்கிறாய் என்ற ஒரு கேள்வி மாதிரி மலக்குமார்கள் அவர்களிடம் கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிக்கிறான், قال إني أعلم ما لا تعلمون, எனக்கு நன்றாக அறியும், எனக்கு நன்றாக தெரியும் நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. மலக்குமார்களுடைய ஒரு சஜஷன், யாரா எதுக்கு இந்த மாதிரி மனிதர்களை படைக்கிற, அவங்க உலகத்தில் போய் என்ன செய்வாங்க, குழப்பத்தை விளைவிப்பாங்க, ரத்தத்தை சிந்துவாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு இருக்கோமே சிக்ர் செய்ததுக்காக, நாங்கள் தான் உங்களுக்கு இருக்கோமே தஸ்பீஹ் செய்ததுக்காக. நீ சஜ்தாவில் இருக்க சொன்னால் நாங்கள் சஜ்தாவிலேயே பல ஆண்டுகள் கிடப்போம், நீ ருக்கூவில் இருக்க சொன்னால் நாங்கள் ருக்கூவிலேயே இருப்போம், நீ உங்களை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல சொன்னால் நான் உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே இருப்போமே, எதற்கு இந்த மனித குலத்தை நீ படைக்கிறான் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், ஆனா நான் உங்களை விட அறிந்தவன், மாறாத்தான், அதை பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று மலக்குமார்கள் சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறான். நீங்கள் அந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் என்று மலக்குமார்களுக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி அவர்கள் அப்படி கேட்டாங்க. وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ فَقَالَ أَنْبِئُونِي بِأَسْمَاءِ هَؤُلَاءِ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சு அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் சொல்லி கொடுத்துட்டான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் சொல்லி கொடுத்துட்டான். அஸ்மா என்பது பெயர், பொதுவான அர்த்தம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான். என்னென்ன தேவைப்படுமோ அவர்கள் உலகத்தில் அதையெல்லாம் கற்றுக் கொடுத்து அவர்களை மலக்குமார்கள்ட்ட அனுப்பினான். போங்க, நான் உங்களை படைச்சிருக்கேன், நீங்கள் போய் மலக்குமார்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு நான் என்ன கற்றுக் கொடுத்தேனோ அதையெல்லாம் சொல்லுங்கள். இன் குன்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், உண்மையாளர்களோடு இருப்பீர்களானால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஃபம்பியூனி, அவர்கள்ட்ட போய் அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, போய் சொல்லுங்க, நான் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ, என்ன பெயர்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனோ அதையெல்லாம் நீங்கள் போய் சொல்லுங்க. உடனே காலு சுப்ஹானக லா இல்ம இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இந்த வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு கல்வி நான் இல்லை, நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் கற்றுக்குறோம், யாரெல்லாம் நாங்கள் தவறாக பேசிட்டோம். லா சுப்ஹானக லா இல்ம லனா மா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தியோ அதுதான் எங்களுக்கு இல்மு, அதை தவிர எங்களுக்கு வேறு எந்த இல்மும் இல்லையா அல்லாஹ். அவங்களே சரண்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, மனிதனை படைக்கும் பொழுது கேள்வி எழுப்புனாங்க, ஏன் படைக்கிற. இப்போ உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சி அல்லாஹ் அந்த பெயர்கள்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னோடனே, என்ன எங்களுக்கு தெரியாததான் இவர் சொல்கிறாரு, அல்லாஹ்ட்ட போய் சரண்டர் ஆகிறாங்க. காலு, எல்லா மலக்குமார்களும் சொன்னார்கள், சுப்ஹானக் யா அல்லாஹ் நீ தூய்மையானவன்,
லா இல்மலனா, எங்கள்கிட்ட அந்த கல்வி கிடையாது அல்லா. இல்லாம அல்லத்தனா, நீ எங்களுக்கு என்ன கொடுத்தியோ அதுதான் எங்களுக்கு இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே ஸ்பெஷலா எங்கள்கிட்ட இல்லை. இன்னக்க அந்தல் அலீமுல் ஹக்கீம், அல்லாஹ்வே அந்த இடத்துல புகழ்றாங்க. யா அல்லாஹ், நிச்சயமாக நீதான் சிறப்பான அறியக்கூடியவன், தெளிவானவன், அறியக்கூடியவன், அல் ஹக்கீம், எல்லா விஷயத்தையும் அறிந்தவன் என்று சொல்கிறார்கள் மலக்குமார்கள். அந்த இடத்துல قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. இப்போ அல்லாஹ்வுடைய அந்த படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த பெயர்கள் தான் சொல்லிட்டாங்க. அம்பி உம்பி அஸ்மாயும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஃபலம்மா அம்பா உம்பி அஸ்மாயும், அவர் அது சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கேட்குறான், அலமா குல்லக்கும், நான் உங்கள்கிட்ட சொல்லலையா நான் தான் அறிந்தவன். அலமா குல்லக்கும் இன்னி அலமு கைப சமாவாத்தி வளர், நான் உங்கள்கிட்ட சொல்லலையா நான் தான் மறைவானவற்றை, வானங்களில் எதிரிக்கிறதோ பூமியில் எதிரிக்கிறதோ எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் தான். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லலையா? பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்லிக் கொடுத்தேன், அதை அவர் உங்கள்கிட்ட வந்து சொன்னார். இந்த கல்வி உங்கள்கிட்ட இருக்கா? அல்ல மலக்குமார்கள்ட்ட இருக்கா? மலக்குமார்கள்ட்ட இல்லை. அவர்களுக்கு சிக்ர் செய்ய தெரியும், துதிக்க தெரியும், புகழ தெரியும். அல்லாஹ் எந்த நிலையில் இருக்க சொல்கிறானோ அந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள். உணவு கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இருந்தாலும் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த பெயர்களுடைய கல்வி மலக்குமார்கள். அப்போ பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் மனிதர்கள் எல்லாம் சிறப்புப்படுத்தி காட்டுறான். படைப்புகளிலே சிறந்த படைப்பு என்று சொன்னதற்கு இதுதான் காரணம். அல்லாஹ் சொல்கின்றான், வஅலமு மா துப்தூன வமா குன்தும் தக்துமூன், நீங்கள் எதை வெளிப்படையாக செய்கிறீர்களோ அதையும் நான் அறிவேன், எதை மறைவாக செய்கிறீர்களோ அதையும் நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட எதுவும் மறைக்க மாட்டாங்க, வெளிப்படையாக தான் இருப்பாங்க. இருந்தும் அல்லாஹ் சொல்றான், எதை நீங்கள் வெளிப்படையாக செய்கிறீர்களோ அந்த கல்வியும் என்னிடத்தில் இருக்கு, எதை நீங்கள் மறைவாக செய்கிறீர்களோ அதையும் என்கிட்ட இருக்கு, அந்த கல்வியும் என்கிட்ட இருக்கு. இப்படி அல்லாஹ் வந்து அவர்கிட்ட சொல்கின்றான். அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பு. அல்லாஹ் மனித குலத்தை சிறப்பித்த ஒரே இடம். அந்த இடத்தில் படைத்து அவன் சொன்னான், அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைப்பிலே சிறந்த மஹ்லூக்கிலே சிறந்த படைப்பு அஷ்ரஃப், மிகவும் மாண்புமிக்க ஒரு படைப்பு அல்லாஹ்வுடைய படைப்பிலே மனிதன் தான். அப்ப அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், வைது குன்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். நேரம் வந்துருச்சு. அல்லாஹ் சொன்னா எல்லா மலக்குமார்களுக்கும் இன்க்ளூடிங் இப்லீஸ். இப்லீஸ் அப்ப அங்கதான் இருக்கான். யார் அவர்? இப்லீஸ். மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாத், மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாத். அவர் சஜ்தா செய்யாத இடமே கிடையாது, அவர் ருக்கு செய்யாத நேரமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த இப்லீஸுக்கும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், கட்டளை இடுறான், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள். உடனே மலக்குமார்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று சஜ்தா செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இப்லீஸ் என்ன செய்யல, சஜ்தா செய்யல. அபா வஸ்தக்பர, அவன் தன்னை தடுத்து கொண்டான். வஸ்தக்பர, மேலும் தன்னை பெருமையாக நினைத்து கொண்டு அந்த சஜ்தாவை அவன் செய்யவில்லை. உடனே அல்லாஹ் அந்த இடத்துல இப்லீஸை வந்து என்ன செய்யறான், வகான மினல் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடியவனாக அவனை மாற்றி விட்டான். நிராகரிப்பாளனாக என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ், இவ்வளவு நாள் சஜ்தா செஞ்ச, இவ்வளவு இடங்கள்ல நீ சஜ்தா செய்திருக்க, சஜ்தா செய்யாத இடமே இல்லை. இன்னைக்கு நான் என்னுடைய படைப்புக்கு சஜ்தா செய்ய சொல்கிறேன், என்னுடைய கட்டளை நீ கேட்கலையா? வகான மினல் காஃபிரீன், நீ நிராகரிக்கக்கூடியவர்களா ஆயிட்ட, நீ அவங்களோட சேவை சேர்ந்துட்ட. இப்லீஸ் என்பவன் இன்னைக்கு யார்? ஷைத்தான்களுடைய குடும்பத்தாருக்கு தலைவர். எப்படி நமக்கு ஆதம் எல்லோருக்கும் தந்தை, உலக எல்லா மனித குலத்துக்கும் யார் தந்தை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுபோல இப்லீஸ் எப்படின்னா அந்த ஷைத்தான், ஸுர்ரியத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய குடும்பம் எல்லாத்துக்கும் அவன் தான் தலைவன். எங்கிருந்து தலைவனாகனா இந்த ஒரு விஷயத்தினால தான் அவனை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், வெளியே அனுப்பிட்டான். காரணம் என்ன? பெருமை, இஸ்தக்பர, கிபிர்னு சொல்லுவாங்க. கிபிர் உருதுல என்ன சொல்லுவாங்க, தக்கபுர். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த காரணம் இன்னொரு வசனத்துல வரும், இன்னொரு சூறால இருந்தும் சொல்லி முடிக்கிறேன். இந்த காரணம் எதற்காக சைத்தானுக்கு அந்த பெருமை வந்தது என்றால்,
அல்லாஹ் அவனை நெருப்பால் படைத்தான். நெருப்பு உயரக்கூடியது. மண்ணால் படைத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவன் அப்படிதான் சொல்றான், நெருப்பு உயரமானது. நெருப்பு பற்ற வச்சா என்ன ஆகும்? கீழ் நோக்கி போகுமா? மேலே பார்க்கும். அது சொல்றாங்க, நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் உயரக்கூடியவன். இந்த ஆதமை நீ மண்ணால் படைத்தாய், களிமண்ணால் படைத்தாய், மண்ணு கீழே இருக்கிறது, நான் எப்படி இவருக்கு சஜ்தா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இலக்கணமா பேசினான். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? கெட் அவுட், இங்க நீ இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. இன்னக அன்தர் ரஜீம். இன்னைக்கு ஓதும்ல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தி இருக்கான். இன்னக அன்தர் ரஜீம், நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாக மாறிவிட்டாய் என்று அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்க, சைத்தானுடைய ஒரே ஒரு செயல் என்ன? அவனுடைய முக்கியமான சொர்க்கத்திலிருந்து உலகத்தை நோக்கி அனுப்பப்பட்ட செயல், அவனுடைய குடும்பத்திற்காக நரகத்தை ஏற்பாடு செய்த செயல் என்ன? பெருமை. இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு பேருக்கு பெருமை இருக்கு? நம்முடைய சம்பாதித்திய மேல பெருமை இருக்கலாம், நம்முடைய பொருளாதாரம் மேல பெருமை இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துக்கு மேல பெருமை இருக்கலாம். இந்த பெருமை கடைசியில் எங்க போய் முடியும்? பின்விளைவில் தான் போய் முடியும். பெருமை அடிக்கிறதுக்கு ரெண்டு விதத்துல தான் மார்க்கம் அனுமதிக்குது. ஒன்று, கல்விக்காக, அவரை போல் நான் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், பெருமை அடிக்கலாம், அந்த இடத்துல அலௌடு. இன்னொருத்தவர் காசு நிறைய வாரி கொடுக்குறாரு, மறைவாகவே அவரை போல் நான் சதக்கா செய்ய வேண்டும், எனக்கு அவ்வளவு பணம் கூடியல்லா, இந்த விஷயத்துல பெருமை அடிக்கலாம். இது ரெண்டுல மட்டும்தான் பெருமை மார்க்கத்தில் அலௌடு. மற்ற எந்த விஷயத்திலும் பெருமை அடிக்கக்கூடாது. இந்த நிலைமை தான் ஆகும். சைத்தான் பாருங்க, சஜ்தா செய்ய சொன்னா சஜ்தா செய்யல. 1000 பலாயிரம் கோடி சஜ்தாக்களை செய்தவன் ஒரு சஜ்தாவை மறுத்தான். அந்த ஒரு சஜ்தாவை மறுத்ததுக்காக அல்லாஹ் துரத்தி விட்டான். போ, கிளம்பிங்கிறது. நாம் படித்தவரை, புரிந்தவரை இந்த விஷயத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இதில் நாம் என்ன படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் நாம் அனைவருக்கும் பெருமை என்ற ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாப்பானாக. இந்த பெருமைன்றது ஒரு நோய் மாதிரி, கிபிர், தக்கப்புர் சே பச்னா, அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பாதுகாக்கணும். ரொம்ப மோசமான ஒரு நோய். அந்த பெருமையினால் நம்ம நிறைய விஷயத்தை இழக்க வேண்டியிருக்கும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக, நம்மை நேர்வழி நடத்துவானாக. மேலும் நேரத்தோடு சிறந்த நிலையில் இருக்கும் வரை நாம் அனைத்து வணக்கங்களையும் சரியான முறையில் செய்வதற்கு, அதை தொடர்ந்து செய்வதற்கு அல்லாஹ் புரியவனாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.